துளாராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஜனவரி மாத பலனை தானங்க இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ஜனவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளால் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தான் ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் என்னன்னா, லாபஸ்தானாதிபதியாக சூரியன் வருவார். வேறு யாருக்குமே இந்த பிராப்தம் இல்லை. தனஸ்தானாதிபதியாக செவ்வாய் வருவார். அப்போ சூரியனும் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவும் சகோதர ஸ்தானம் தகரியஸ்தானத்தில் சூரிய மங்கள யோகமாக குரு பகவானுடைய பார்வை வாங்குறார். அருமையான நேரம். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் தரும். சந்தர்ப்பம் தந்ததுனால தான் சாதிக்க முடியும். இன்றைக்கி சம்பாதிச்சவங்களாக இருக்கட்டும், சாதித்தவங்களாக இருக்கட்டும், ஒரு 5000 பேருக்கு 10,000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனத்தாராக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுனால தான் அவங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இருந்தனால தான் அவங்க சாதிச்சிருந்திருப்பாங்க. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செயலால் 100% நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த லாபஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி சேர்றதுனால மட்டுமே இந்த பலன் நான் சொல்லலைங்க. குரு பார்வைப்பட்டால் கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. பொதுவாக குரு பகவானுடைய பார்வைப்பட்டால் அப்படி தான். அப்போது துலா ராசின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசியும் குரு பகவான் பார்க்கிறாரு, உங்களுடைய ராசி நாதனையும் குரு பகவான் பார்க்கிறாரு. இதில் ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, குரு பகவான் எப்படி தன்னுடைய சொந்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்காரோ, அதே மாதிரி சுக்கிர பகவான் அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் குரு பகவானுடைய ஆதிக்கத்திலேயே இருந்தாலும் பூராட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கார். அப்போது சுக்கிரன் அவருடைய சொந்த நட்சத்திரம், குரு அவருடைய சொந்த நட்சத்திரம், 2 பேரும் பார்வை பரிவர்த்தனை. எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்கும். இது என்ன சார் எதிரிகளுடைய தொல்லையா? இது என்ன சார் எங்களுக்கு புரியல அப்படின்னா, நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு நம்ம முன்னேறத்துக்கு காரணமாக இருக்கிறவங்க 2 பேருன்னா, நம்ம முன்னேறாமல் இருக்கிறதுக்கு 10 பேர் காரணமாக இருப்பாங்க. அப்போ இந்த நேரத்தில் சூரியனை கண்ட பனித்துளி போல நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த தீயச்சக்தி, நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த சங்கடங்கள் சரியாகும். சூரியனை கண்ட பனித்துளி போல ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 17 தேதிக்குள்ளார உங்களுக்கு டைம் தரணுங்க. ஜனவரி 1லிருந்து 17ஆம் தேதி வரை அந்த 17 தேதிக்குள்ளார நிறைய பேருக்கு பதவி உயர்வு ஏற்படும். நான் கன்னியாகுமரியில் பிறந்தனுங்க, சென்னையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஊர் பக்கம் ஏதாவது போயிட்டால் நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேனுங்க. அந்த மாதிரியான மாற்று வழி பதவி அதாவது இடமாற்றங்கள் செஞ்சுக்க முடியல அப்படின்னா துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் நல்லா இருக்கும். வேலையில் இடமாற்றங்கள், கலைத்துறையில் இருக்கிறவங்க சாதிக்கிறதுக்கும் அடுத்த லெவல் போகிறதுக்கும். ஒன்று சொல்லணும்னா, 6வது பாவகத்துக்கு அதிபதி குரு. 6வது பாவகம்னா ஒரு ஜாதகத்தில் முக்கியமான ஒரு கிரகம். ஏன்னா தொழில் ஸ்தானம் அப்படின்றது 10வது பாவகமாக இருந்தாலும் 6வது பாவகம் அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்துறது. 6வது பாவகத்தில் சனி பகவான் குரு பகவானுடைய சாரம், குரு பகவானுடைய வீடு. அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறாரு. 6வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 10வது பார்வையாக உங்களுடைய ராசி நாதனை பார்க்கிறார். இது எல்லாமே நல்ல நிகழ்வு, நல்ல கோட்சாரம். இந்த அமைப்புகளால் துளாராசியில் பிறந்த உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற திறமையை வெளிப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி தரும். அதே மாதிரி கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, பணப்பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, கட்டுவனா கட்ட மாட்டேனான்ற டபுள் மைண்டில் இருந்தாலும் இந்த தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவை தனகாரகன் பார்ப்பது, குருமங்கள யோகம் ஏற்படுது. அடுத்த 6 மாதத்துக்குள்ளார ஜனவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வால் 6 மாதத்துக்குள்ளார உங்களுடைய பணப்பிரச்சனை சரி செஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழி ஏற்பட்டுடும். குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம். ஏன்னா திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாதானே. அப்போ குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் செவ்வாதான். கல்யாண காரகன்னா சுக்கரன். அப்போ கல்யாண காரகன் சுக்கரனும் கல்யாண ஸ்தானாதிபதி செவ்வாவும் சேர்றாங்க. 2 பேருமே சுக்கரனுடைய நட்சத்திரத்தில். செவ்வாவும் பூராட நட்சத்திரம் 2வது பாதம், சுக்கிரனும் பூராட நட்சத்திரம் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் முதல் பாதம். திருமண ஸ்தானாதிபதியும் திருமண காரகனும் திருமண காரகனுடைய நட்சத்திரம் குரு பகவானுடைய பார்வை. இந்த சூழலால் கணவன் மனைவிக்குள்ளார நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்தும். சார் நிறைய பதிவில் நீங்கள் சொல்கிறது என்னன்னா,
மன வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கும், பணப்பிரச்சனை தீர்ந்துடும், இப்படி தான் சார் நிறைய சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா, ஒரு தம்பதிகளுக்குள்ள நிம்மதி சந்தோஷம் இருந்ததுன்னா எவ்வளோ பெரிய சங்கடமாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற தன்னம்பிக்கை வந்துடும். கணவன் மனைவிக்குள்ளார ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு போராட்டம்னா 5 வந்தாலும் சந்தோஷம் இருக்காது, 50 வந்தாலும் சந்தோஷம் இருக்காது, 5 கோடி வந்தாலும் சந்தோஷம் இருக்காது. அப்போது ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, மன வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும்யா, பறக்க பறக்க பாடுபட்டாலும் பாட்டுக்கு தகுந்த பலன் வேணும், உழைப்புக்கு தகுந்த உயர்வு வேணுன்ற மாதிரி வீட்டில் நிம்மதி சந்தோஷம் உருவாகிறதுக்கு உண்டான நேரத்தை தான் அப்பப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேர காலங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். இது வரைக்கும் பல பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் காரணமாக இருந்திருப்பீங்க. முதல் முறையாக இந்த பிரபஞ்சத்துடைய முழுமையான அனுகிரகங்கள் துளாராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தருணத்தில் ஏற்படுது. பிறக்கப்படக்கூடிய 2026 வருடத்துடைய தொடக்கமான மாதம் ஜனவரி மாதம். ஜனவரி மாதத்திலேயே துளாராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தும். அதே மாதிரி 12ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 31க்குள்ளார இந்த துளாராசிக்காரர், என்ன துளாராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 4வது பாவகம் சுபஸ்தானத்துக்கு வந்து சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கத்துக்கு வரார். முதல் நட்சத்திரம் சூரிய பகவானுடைய சாரத்தில் 12ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி அந்த 2 நாளில் ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கணுன்ற எண்ணங்கள் வரும், மண்ணு மனைக்கு அட்வான்ஸு கொடுக்கணுன்ற எண்ணங்கள் வரும். அப்போ அந்த 12ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ளார நிறைய நண்பர்கள் மண்மனைக்கு அட்வான்ஸு கொடுத்துருப்பீங்க. ஒரு சுப விரய செலவுகள் செய்துக்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி தரும் இந்த பிரபஞ்சம். அனுபவித்து சொல்லுங்கள், ஆராய்ச்சி நான் பலன் சொல்லியிருக்கேன். துளாராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடந்தது என்ன நடக்கலைன்றது அனுபவித்து சொல்லுங்கள். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் கோச்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாமே சாதகமாக இருக்குது. இதில் பாதகம் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த பதிவு துளாராசியில் பிறந்த உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் துளாராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மாக் ஆரிவிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.